அன்றைக்கு திமுக அரசு அதற்கு காட்டிய முக்கியத்துவம் முனைப்பை விட இன்னைக்கு திமுக கடந்த 24 மணி நேரமாக வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தால் ஏன் இவ்வளவு ஆர்வம் திமுக இதுல? கொள்ளை ஆர்வமா அல்லது சிலருடைய கொள்ளை அடித்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கான ஆர்வமா? ஏன் இவ்வளவு யாருமே இவ்வளவு குதிக்கலையா? பிஜேபி கூட குதிக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் குதிக்கல. எதற்காக இதை செய்தார்கள், யாருடைய நலன்களுக்காக இதை செய்தார்கள், குறிப்பிட்ட சிலருடைய நலன்களுக்காக, ஒரு குடும்பத்தின் நலன்களுக்காக இதை செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு கொலம்பஸோட அறிவு உங்களுக்கு தேவையில்லை. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அங்கு யாரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன, யார் அந்த அக்கம் பக்கத்தில் நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் தெரிந்தால் இன்றைக்கு இவ்வளவு தூரம் கூப்பாடு போடுவதன் பின்புலம் உங்களுக்கு புரியும். 2014 மோடி வந்த பிறகுதான் எல்லா முன்னேற்றமும் வந்ததுன்னு எப்படி சங்கிகள் சொல்லுகிறார்களோ அதற்கிணையான கூற்று தான் திமுக தம்பிகளின் தும்பிகளின் கருத்தும். 2021-26 தான் வளர்ச்சி காலகட்டம். அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எதுவுமே இல்லை. தினம் குறை சொல்றது, தினம் இழிவுபடுத்துறது ஒரு எலக்டட் கவர்மெண்ட். எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன் தோத்தீங்க? உங்க தலைவரே தோத்தாரு. ஏன் தோத்தாரு? தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு அந்த திட்டத்தில் லாபம் இருக்கிறது. இண்டிவிஜுவல் ஸ்கூல்ல போக வேணாம். அது யாரு தலையா வாலா கையா காலான்லாம் போக தேவையில்லை. இவ்வளோ தூரம் ஏங்க குதிக்கிறாங்க? எல்லாரும் பேசுறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டு நலன்ல திமுக அக்கறை. இது பாருங்க, ஒரு திட்டத்தை தொடர்வதா வேண்டாமா என்பது அந்தந்த அரசுகளின் உரிமை. நாங்க மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு முழு சொந்தக்காரர்கள். 21 நாங்க ஆட்சி வளர்ந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் எல்லாமே வந்தது. தொழில் வளர்ச்சி என்ற கான்செப்டே நாங்க வந்த பிறகுதான் வந்தது. 21-26 தான் தமிழ்நாட்டில் ஒரே பொற்காலம். அதுக்கு முன்னாலையும் அதுக்கு பின்னாலையும் எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கல. அதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் எல்லாரும் படிப்பறிவு இல்லாம அரை நிர்வாண கோலத்தில் சுற்றி கொண்டிருந்தான் என்ற தோற்றத்தில் தான் திமுகவும் திமுகவின் வாடகை வாய்களும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தவேக அரசின் நிலைப்பாடு பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்பட்டது சரியானது என்று நான் நினைக்கிறேன். அந்த முடிவு நாம் ஆதரிக்க வேண்டிய ஒன்று. தனிப்பட்ட முறையில் அந்த விஜய் அரசின் முடிவை நான் ஆதரிக்கிறேன். அதாவது மிகப்பெரிய அளவில் சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். இதே விஷயம் என்எல்சிக்கு அப்ளை ஆகுமா? இதே விஷயம் கன்னியாகுமரியில் வரப்போகிற அந்த அணுமின் கழிவுகளை இது பண்ணுறது அப்ளை ஆகுமா? கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள் அப்ளை ஆகுமா? தூத்துக்குடி கூடங்குளம் பிளான்ட்டோட எக்ஸ்பேன்ஷன், அந்த 6வது பிளான்ட் போடுற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ளை ஆகுமா? ஸ்டெர்லைட்டில் அப்ளை ஆகுமா? எல்லாத்துக்கும் இதே ஒரு ஃப்ரேமிங்கில் கொண்டு வந்து நிறுத்துவாங்களா? அப்போ வளர்ச்சி அப்படி பார்க்க வேணாம். அப்படி பார்க்க வேணாம். இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இந்த உலகமே எதிர்கொண்டிருக்கக்கூடிய முதன்மை சிக்கல், முதன்மை சவால், நம்பர் 1 கிரைசிஸ் எதுன்னா புவி வெப்பமயமாதல். திமுகவோட இன்றைய பிரச்சனை இந்த தேர்தல் முடிவுகள் அவங்களால இன்ன வரைக்கும் ஜீரணிக்க முடியல. அதனாலதான் ஒரு அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் தினம் ஒரு 10 முன்னாள் மந்திரியாது அதை பத்தி குறை சொல்றோம். எவ்வளவு தூரம் ஒரு எலக்டட் கவர்மெண்ட்டை இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துறாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்குரிய லெஜிட்டிமசியை கொடுக்க வேண்டிய அரசியல் ரீதியிலான சட்ட ரீதியிலான மரியாதையை திமுக கொடுக்க மறுக்கிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்கள் இன்னைக்கு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பரந்தூர் விவகாரத்தில் தாவேக அரசு எடுத்த முடிவு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரும், தவறு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாவேக அரசோட இந்த நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவேக அரசின் நிலைப்பாடு பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்பட்டது சரியானது என்று நான் நினைக்கிறேன். அந்த முடிவு நாம் ஆதரிக்க வேண்டிய ஒன்று. தனிப்பட்ட முறையில் அந்த விஜய் அரசின் முடிவை நான் ஆதரிக்கிறேன். அதாவது மிகப்பெரிய அளவில் சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் அந்த திட்டம் வேண்டாம் என்று தான் அவர்கள் சொல்லுகிறார். கிட்டத்தட்ட 1000 வாட்டர் பாடிஸ், 1000க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் அங்கு இருக்கின்றன. 2015 மற்றும் 2023 சென்னை பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம் சென்னை நகரில் உள்ள நீர்நிலைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டதுதான். இப்போ பரந்தூர் மாதிரியான திட்டங்கள் வரும்பொழுது அந்த பெருமழை பெய்தால் சென்னை நகரம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறிப்போகும். வளர்ச்சி நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய விலை என்ன என்பது பற்றியும் நாம் யோசிக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களின் மிகப்பெரிய எதிர்ப்பை மீறி அந்த திட்டத்தை தமிழக அரசு, கருணாநிதி ஸ்டாலின் அரசு முன்னெடுத்து சென்று கிட்டத்தட்ட 1900 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. 2000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட வேண்டி இருக்கின்றன. இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை கைவிடலாமான்னு கேட்குறாங்க. எந்த நேரத்திலையும் கைவிடலான்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, இந்த உலகமே எதிர்கொண்டிருக்கக்கூடிய முதன்மை சிக்கல், முதன்மை சவால், நம்பர் 1 கிரைசிஸ் எதுன்னா புவி வெப்பமயமாதல்.
எல்லினோ சார்ந்த விஷயங்கள் அப்கமிங்ல வந்துட்டு இருக்கு. தான் புவி வெப்பமயமாதல் தான் வந்து இன்றைய மிகப்பெரிய ஒரு சிக்கல். இத்தகைய இயற்கைக்கு விரோதமான காரியங்கள் மிகப்பெரிய அளவில் இயற்கையை அழித்து தொழில் வளர்ச்சியை கொண்டு வருவது என்பது நிச்சயமாக இயற்கையை பெரிய அளவில் இடையூறு செய்யும். ஆகவே சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களின் அந்த கருத்தை முற்றிலுமாக ஒதுக்கி தள்ளிவிட்டு இன்றைக்கு இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று முனைப்பு காட்டிய திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைமை, ஒரு குறிப்பிட்ட குடும்பம், இவர்கள் எதற்காக இதை செய்தார்கள், யாருடைய நலன்களுக்காக இதை செய்தார்கள், குறிப்பிட்ட சிலருடைய நலன்களுக்காக, ஒரு குடும்பத்தின் நலன்களுக்காக இதை செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு கொலம்பஸோட அறிவு உங்களுக்கு தேவையில்லை. ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அங்கு வந்து யாரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன, யார் அங்கு அக்கம் பக்கத்தில் உள்ள நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்தால் இன்றைக்கு இவ்வளவு தூரம் கூப்பாடு போடுவதன் பின்புலம் உங்களுக்கு புரியும். ஒரு திட்டத்தால், அது எந்த திட்டமாக இருந்தாலும், ஒரு திட்டத்தால் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பாதிக்கப்பட்டுவிடும், தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி கொஞ்சம் சம்மட்டியடி என்று சொல்லுவது முட்டாள்தனமானது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அந்த ஒரு திட்டத்தால் தமிழகம் முன்னோக்கி போவதோ பின்னோக்கி போவதோ நடக்காது. பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன, அதில் இதுவும் ஒரு திட்டம். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக தேவை. ஆனால் அதற்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்றால் அந்த தொழில் வளர்ச்சி நமக்கு தேவையில்லை. ஆகவே பரந்தூர் விமான நிலையம் வருவதால் மிகப்பெரிய அளவில் தொழில் முதலீடுகள் வரும், அந்நிய முதலீட்டாளர்கள் வருவார்கள் என்றெல்லாம் சொல்லுவது சரியாக கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த திட்டத்தை கைவிட்டதனால் அது தொழில் வளர்ச்சிக்கு குறைந்த சம்மட்டியடி என்று சொல்வது மிக மிக முட்டாள்தனமானது, ஒரு குறுகிய பார்வை. தாங்கள் சொல்வதுதான் எல்லா விஷயத்திலும் சரி என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு இருமாப்பின் அடிப்படையில் இருப்பவர்கள் தான் அப்படி பேச முடியும். எல்லா பிரச்சனைகளுக்கும் இரண்டு பார்வைகள் உண்டு, இரண்டு கோணங்கள் உண்டு. அந்த இடம் மிக மிக அற்புதமான ஒரு இடம், முப்போகம் விளையக்கூடிய ஒரு பூமி. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீர்நிலைகள் அவ்வளவு அற்புதமாக அமைந்திருக்கின்றன. அதை அழித்து அந்த ஃபெர்டைல் லேண்டு மேலே நீ போய் ஏர்போர்ட்டை கட்டுவேன்னா அந்த வளர்ச்சி நமக்கு தேவையா? உடனே பாம்பேல இல்லையா, டெல்லியில் இல்லையா, அங்கே இல்லையா, அங்கே இல்லையானா தமிழ்நாட்டிற்கு அது தேவையா? சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களின் கருத்தை மீறி ஏன் இதை கொண்டு செல்ல வேண்டும்? என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இன்னமும் கிடைக்கல. அதுக்கு ஒரு சில கிளியரன்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு. இது அதானிக்கு சொந்தமா அல்லது அம்பானிக்கு சொந்தமா என்பது கூட தேவையற்ற கேள்வி. அது இன்னமும் யாருக்கு சொந்தம்? மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் அது இருக்கும் என்று கூட சொல்லப்படுகிறது. பிபிபி மாடல்றாங்க, பப்ளிக் பிரைவேட் மாடல்றாங்க. வழக்கமாக இத்தகைய திட்டங்கள் இறுதியில் யார் கைக்கு போய் சேரும் என்ற குறைந்தபட்ச அறிவு உள்ளவர்கள் இது அதானிக்கு சொந்தமானது என்ற கூற்றை மறுக்க மாட்டார்கள். இன்றைக்கு அதானிக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இத்தகைய திட்டங்கள் இறுதியில் யார் கைக்கு போய் யார் மடியில் விழுகின்றன என்பதை குறித்து புரிதல் உள்ளவர்கள் இது அதானிக்கு ஒரு காலத்தில் சொந்தமாகலாம் என்ற கூற்றை மறுக்க மாட்டார்கள். ஓகே, சிலருடைய கூற்றுப்படி இது இன்றைக்கு அதானிக்கு சொந்தமில்லை என்ற ஒரு வாதத்துக்கு எடுத்து வைத்துக் கொள்வோம். பிரச்சனை அதுவல்ல. இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை மிகப்பெரிய அளவில் சுற்றுப்புற சூழல் சீர்கேட்டுக்கு பிறகு அதன் அடிப்படையில் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் அடிப்படையான கேள்வி. அன்றைக்கு திமுக அரசு அதற்கு காட்டிய முக்கியத்துவம் முனைப்பை விட இன்னைக்கு திமுக கடந்த 24 மணி நேரமாக வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தால் ஏன் இவ்வளவு ஆர்வம் திமுக இதில்? அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சியில் திமுக அத்தனை கொள்ளை ஆர்வமா அல்லது சிலருடைய கொள்ளை அடித்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கான ஆர்வமா? ஏன் இவ்வளோ யாருமே இவ்வளோ குதிக்கலையா? பிஜேபி கூட குதிக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் குதிக்கல. இது பாருங்க, ஒரு திட்டத்தை தொடர்வதா வேண்டாமா என்பது அந்தந்த அரசுகளின் உரிமை. நாங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு முழு சொந்தக்காரர்கள். 21 நாங்கள் ஆட்சி வளர்ந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே வந்தது. தொழில் வளர்ச்சி என்ற கான்செப்டே நாங்கள் வந்த பிறகுதான் வந்தது. 21, 26 தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரே பொற்காலம். அதுக்கு முன்னாலேயும் அதுக்கு பின்னாலேயும் எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கலை. அதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்து படிப்பறிவு இல்லாமல் அரை நிர்வாண கோலத்தில் சுற்றி கொண்டிருந்தான் என்ற தோற்றத்தில் தான் திமுகவும் திமுகவின் வாடகை வாய்களும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2014 மோடி வந்த பிறகுதான் எல்லா முன்னேற்றமும் வந்ததுன்னு எப்படி சங்கிகள் சொல்லுகிறார்களோ அதற்கிணையான கூற்று தான் திமுக தம்பிகளின் தும்பிகளின் கருத்தும். 2021, 26 தான் வளர்ச்சி காலகட்டம். அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எதுவுமே இல்லை. தினம் குறை சொல்றது, தினம் இழிவுபடுத்துறது ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னா ஏன் தோத்தீங்க? உங்க தலைவரே தோத்தாரு, ஏன் தோத்தாரு? பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிலம் ஆல்ரெடி வந்து பெரும்பாலான நிலங்கள் 70-80% நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. எந்த காரணத்துக்காக நிலத்தை கையகப்படுத்தினாங்களோ அந்த பயன்பாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து இந்திய அளவில் இருக்கு. தாவேக அரசு அதை மாற்றி பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் ஒரு சில பேர் வந்து வேற மாற்று திட்டங்கள் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அமைச்சர்களே பேசுறாங்க. பட் அதுக்கான நடைமுறை சாத்தியம் இருக்குமோ? அதுவுமே புயல நிற்கும் இல்லை, அது அந்த சிக்கல்கள் இருக்குது. நான் அதை மறுக்கவில்லை. இப்போ நிலம் கையகப்படுத்தப்பட்டதை என்ன செய்ய போறாங்க? அந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை வேறு ஏதாவது பயன்படுத்த முடியுமா முடியாதா? இந்த விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன.
அது ஆரோக்கியமான விவாதம். அந்த விவாதத்தை நான் வரவேற்கிறேன். அதில் அரசு அதற்கு வழி காண வேண்டும். நவ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் இஸ் பரந்தூர் திட்டம் வேணுமா வேணாமா? வேணான்னு ஒரு அரசு முடிவு எடுத்திருக்கு. அவ்வளோதான். முடிவெடுக்கிற உரிமை அந்த அரசுக்கு உண்டு. பட் நிலத்தை கையகப்படுத்திட்டாங்கிற ஒரே காரணத்தால் அந்த திட்டத்தை முன்னெடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எங்களுக்கு கிடைச்ச அரசை சொல்லுகிறேன். அரசு தனக்கு கிடைத்த தொழில்நுட்ப அறிக்கைகளின் அடிப்படையில், சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களின் அறிக்கைகளின் அடிப்படையில் அந்த இடத்தில் நாம் விமான நிலையம் கட்டுவது சுற்றுப்புற சூழலுக்கு, நீர்நிலைகளுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கும், சென்னை மாநகரம் வெள்ளக்காடாக மாறும் மழைக்காலங்களில் என்ற ஒரு கருத்துரு எங்களுக்கு என்விரான்மெண்டலிஸ்ட் கிட்டந்தும் விஞ்ஞானிகளிடமிருந்து வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் ஒரு முடிவை இந்த அரசு எடுக்குமே ஆனால் அதை நீங்கள் குறை சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலம், கொடுக்கப்பட்ட இழப்பீடுகள், அதை வேற எந்த பர்பஸுக்கு பயன்படுத்துறது என்பதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். அந்த சிக்கல்களை களைவது என்பது வேறு, அதற்காக திட்டத்தையே தொடர வேண்டும் என்று சொல்வது வேறு. அப்படி அவசியம் இல்லை. திட்டத்தை தொடரணுமா அல்லது திட்டத்தை வரிசை பண்ணி இல்ல வேறாவது பண்ணணுமா? வேற அலைன்மெண்ட்ல பண்ண முடியாதுங்க. ஒன்று அந்த திட்டத்தை அப்படியே கொண்டு போகணும், இல்லைன்னா கைவிடணும். ஏன்னா ஏகனாபுரம் ஒரு சில கிராம மக்கள் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திட்டம் நிலம் கொடுத்த பகுதியிலிருந்து வேற ஒரு பக்கத்துல நம்ம அந்த ரீஃப்ரேமிங் பண்ண முடியுமா? ரீமேமிங் அது பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் இந்த அரசு இந்த முடிவு எடுத்திருக்கிறது. நான் என்ன சொல்றேன், நீங்க டெக்னிக்கலா ஆர்கியூ பண்ணுங்க, என்ன வேணா பேசுங்க. ஆனா அரசுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ டிஆர்பி ராஜா நேற்று சொல்றாருல, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு போய் கேளுங்க. இந்த ஆணவமான பதில் தான் திமுகவுடைய மிகப்பெரிய இன்றைக்கு பிரச்சனையாக உருவெடுத்து நிற்கிறது. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியும். இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் கொள்கை விளக்க குறிப்பை பார்த்து இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்றாரு யார்? ஒரு திமுக உறுப்பினர். எதை எடுத்தாலும் ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதாவது நாங்கள் ஆள பிறந்தவர்கள், திமுகவோட எண்ணம் நாங்கள் ஆள பிறந்தவர்கள். 21, 26 அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது, இருமாப்பு எப்படி இருந்தது என்றால் நாங்கள் நிரந்தரமாக ஆளப் போகிறோம். 26 எலெக்ஷன் டன் டீல். அது 24, 40 சீட்டு ஜெயிச்சோன்னே மக்களவை தேர்தலில் கண்டிப்பாக 26 நாங்கள் ஜெயிப்போம், 31 நாங்கள் தான், 36 நாங்கள் தான். இப்படி எண்ணற்ற மதிப்பீடுகளின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் தூக்கி அடித்தார்கள், அவங்க தலைவரே தோத்து போனார். திமுகவோட இன்றைய பிரச்சனை இந்த தேர்தல் முடிவுகள் அவங்களால இன்ன வரைக்கும் ஜீரணிக்க முடியல. அதனால தான் ஒரு அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களையும் தினம் ஒரு 10 முன்னாள் மந்திரியாது அதை பற்றி குறை சொல்கிறோம். எவ்வளவு தூரம் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்துகிறாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்குரிய லெஜிட்டிமசியை கொடுக்க வேண்டிய அரசியல் ரீதியிலான, சட்ட ரீதியிலான மரியாதையை திமுக கொடுக்க மறுக்கிறது. அதுதான் பிரச்சனையோட மூலவே. இப்போ பரந்தூர் திட்டத்தை விஜய் நான் தொடர போகிறேன்னு சொல்லியிருந்தவங்க நேரம் என்ன குதிச்சிருப்பாங்க. நான் அதை ரத்து பண்ணுவேன்னு சொன்னார், பார்த்தியா ஒன்றுமே பண்ண முடியல. திராவிட மாடல் போட்ட பிச்சையில தான் விஜய் வாழ்றாருன்னு இவங்க பேசியிருப்பாங்களா இல்லையா? இதே வாய் தான் அப்படியும் பேசும். பட் ஆனால் இப்போ இன்னொரு இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, வேற இடம் நாங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 110 கீழே அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி டெர்மினல் 5 நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டில் டெர்மினல் 5 நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டி 1300 ஏக்கர்ஸில் இருக்க ஒரு கெப்பாசிட்டி. ஆல்ரெடி 4 டெர்மினல் இருக்குது. அதில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில இன்டர்நேஷனல் ஃப்ளைட், அதாவது ஏர்பஸ் A380 இந்த மாதிரியான பஸ்ஸஸ்லாம் இந்த மாதிரியான ஃப்ளைட்ஸ்லாம் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு தான் ஹைதராபாத்லையும் பெங்களூர்லையும் தரையிறங்கிட்டு இருக்கு. இப்போ டெர்மினல் 5 வந்தால் இன்னும் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஃப்ளைட்ஸுமே ஒரு சிலது ஏர் டிராஃபிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எக்ஸிஸ்டிங்காகவே ஏர் டிராஃபிக் இருக்குது. வேற இடத்தை நோக்கி தாவைக்கு அரசு நகர்னா அங்கேயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் சென்னை. அதுதாங்க நான் சொல்கிறேங்க. இந்த பரந்தூர் வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. அது அரசோட கொள்கை முடிவு. அதில் நம்ம தலையிட முடியாது. எல்லா அரசும் அதோட தனிப்பட்ட அந்த ஒரு அதிகாரம்ன்றது கொள்கை அரசுக்கு உண்டு. கொள்கை முடிவு அடிப்படையில் அரசு இந்த முடிவு எடுத்திருக்கு. மாற்று இடத்தை பற்றி அவங்க பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் சிக்கல்கள் வரலாம், அந்த சிக்கல்களை களையணும். இந்த திட்டத்தை கைவிட்ட ஒரே காரணத்துக்காக இது தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த சம்மட்டி அடி, அப்படியே எல்லாம் பூலகமே இருண்டு போச்சுன்னு பேசுவது அறிவிலித்தனம், முட்டாள்தனம். இது திமுக பேசுனா எனக்கு புரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதில் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. திமுகவுக்கு இந்த திட்டம் தொடர்வதில் தனிப்பட்ட நலன்கள் இருக்கின்றன. அதனால் அவங்க பேசுகிறாங்க. பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்களுக்கு அந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு அந்த திட்டத்தில் லாபம் இருக்கிறது. இண்டிவிஜுவல்ஸ்குள்ளே போக வேணாம். அது யார் தலையா வாலா கையா காலான்லாம் போக தேவையில்லை. இவ்வளோ தூரம் ஏங்க குதிக்கிறாங்க? எல்லாரும் பேசுகிறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டு நலனில் திமுக கவலாக்குற. பட் ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஓசூர் ஏர்போர்ட்டுக்கான வாய்ப்புகளும் நம்ம இழந்திருந்தோம். அது குப்பத்துக்கு போயிடுச்சு. ஆந்திர மாநிலத்தில் இருக்க குப்பம் பகுதிக்கு போயிடுச்சு. இப்போது பரந்தூருக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. 2 பெரிய ஹப், பெரிய மேனுஃபேக்சரிங் ஏரியா, இந்த இடத்துக்கு வர வேண்டிய 2 ஏர்போர்ட் இப்போ மிஸ் ஆகுது. நம்மளோட எஸ்டிஜியில் மேனுஃபேக்சரிங் சார்ந்த, எக்ஸ்போர்ட் சார்ந்த எஸ்டிஜியில் இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு க்ரோத்தை கொண்டு போய் நீங்கள் அது பெர்செப்ஷன். நீங்கள் ஒரு திட்டத்தை மட்டுமே வச்சுட்டு எல்லாமே உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, உங்களோட ரோடு எக்ஸ்பேன்ஷன் போகிறப்ப அதோட காஸ்ட் வைஸ் அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை நான் திரும்பவும் சொல்கிறேங்க, அந்த காஸ்ட் ஆஃப் வாட்ன்னு பேசுங்க.
இதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை என்ன, அதை பேசுங்க. ஏதாவது வந்து சுற்றுப்புற சூழலை பற்றின கவலையே இல்லாமல் எல்லாரும் பேசுகிறீங்க. அது உங்களுக்கு கன்சிடரேஷனே இல்லையா? இன்னைக்கு பூமியை பாதித்து கொண்டிருக்கக்கூடிய மனித குலத்தோட இருப்பைய எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டியை இன்னைக்கு பெரிய அளவில் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய சவால் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் புவி வெப்பமயமாதல். இன்னைக்கு நீர்நிலைகளை நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கோம். நிக்கோபார் ஐலண்டில் மோடி அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு கிரேட் நிக்கோபார் பிளானில் அதுக்கு சற்றும் குறையாத அட்டூழியம் தான் ஸ்டாலின் கவர்மெண்ட்டு பரந்துரை கொண்டு வந்தது. இயற்கையோ மோதி அழிச்சதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து பருவநிலை மாறி ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாளில் பெஞ்சு, ஒரு நாள் இல்லை 1 மணி நேரத்தில் பெஞ்சு முடிஞ்சிடுது. இது இயற்கையோட நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள் என்விரான்மெண்டலிஸ்டோட கருத்துக்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற குறைந்தபட்ச அறிவு நேர்மை ஏன் எந்த அரசுக்கும் இல்லை? பட் இப்போ பரந்தூருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த என்விரான்மெண்டல் குளோபல் அவேர்னஸ் மட்டுமே நம்ம ஒரு காரணமாக வச்சோம் அப்படின்னா, இதே விஷயம் என்எல்சிக்கு அப்ளை ஆகுமா? இதே விஷயம் வந்து கன்னியாகுமரியில் வரப்போகிற அந்த அணுமின் கழிவுகள் இது பண்ணுறது அப்ளை ஆகுமா? கப்பல் கட்டும் தொழிற்சாலைகள் அப்ளை ஆகுமா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தூத்துக்குடி கூடங்குளம் பிளான்ட்டோட எக்ஸ்பான்ஷன் அந்த 6வது பிளான்ட் போடுற சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்ளை ஆகுமா? ஸ்டெர்லைட்டில் அப்ளை ஆகுமா? எல்லாத்துக்கும் இதே ஒரு ஃப்ரேமிங்கில் கொண்டு வந்து நிறுத்துவாங்களா? அப்போ வளர்ச்சி அப்படி பார்க்க வேணாம், அப்படி பார்க்க வேணாம். நீங்கள் அப்படி வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேணாம்னு சொல்கிறேன் நான். இந்த திட்டத்தில் ஏன்னா சேலம் எட்டு வழிச்சாலையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு நாம்ஸ்குள்ள தான் போயிட்டு ஹோல்ட் தாங்க நான் சொல்லுவேன். இது வந்து நீங்கள் வந்து இயற்கையை ஓரளவு அழிக்காமல் வளர்ச்சியை கொண்டு வர முடியாது. ஆனால் இயற்கையை எந்த அளவுக்கு அழிப்பீங்க, வளர்ச்சி எந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க, அந்த பேலன்ஸை எங்கே நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவீங்கன்றது தான் கொஸ்டின். ஆகவே காலகாலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை வாட்டர் பாடிஸ் அழிச்சு தான் ஒரு திட்டம் வரணும்னா அது வேண்டாம் என்று முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதாவது வந்து எந்த திட்டத்தை கொண்டு வந்தோனாலும் அதில் வந்து என்விரான்மெண்டல் ஆங்கிள் ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்காக என்விரான்மெண்டல் ஆங்கிளை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்கள் மொத்தமாக எங்கள் இஷ்டத்துக்கு போவோம்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி முழுவதும் என்விரான்மெண்டல் ஆங்கிளில் மட்டுமே யோசிக்க முடியாதோ, என்விரான்மெண்டல் ஆங்கிளை வந்து 100% ஒதுக்கிட்டு நம்ம யோசிக்க முடியாது. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட முறையில் வந்து ஒரு பேலன்ஸை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணணும். அதை இந்த அரசு வந்து செய்திருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு சரியான முடிவு தான் நான் பார்க்குறேன். இதை மற்ற திட்டங்களோடு ஒப்பிட்டு அது இப்படி இது இப்படின்னு பேசுவது வந்து என்னை பொறுத்தவரையில் ஏடாகூடமான பேச்சு, சரியானது அல்ல என்று தான் கருதுகிறேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து 110 கீழே வந்து இது வந்து முதல்வர் வந்து அறிவிக்கிறார், ரூல் நம்பர் 110 கீழே. ஒருவேளை இது ஒரு டிஸ்கஷன் மெட்டீரியலுக்குள்ள ஆக வேண்டிய ஒரு விஷயம், குறிப்பாக டிஸ்கஷன் மெட்டீரியல் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப 110 கீழே பல விஷயங்களை முன்னாள் முதல்வர்கள் பல பேர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 110 விதியை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள். டிஸ்கஷன் மெட்டீரியலில் வர வேண்டிய பல விஷயங்களை 110 கீழே அறிவிக்கிறதுனால அதில் இருக்க சாதக பாதகங்கள் மக்களுக்கு தெரியாமல் போயிடுதா, சட்டமன்றத்தில் விவாதிக்க முடியாமல் போயிடுதான்னு ஒரு கேள்வி வருது. இது பாருங்கள், நான் வந்து 110 கீழே இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா விவாதம் அதில் கிடையாது. அதான் 110. இதை எல்லா அரசுகளும் செஞ்சுருக்கு. கருணாநிதி செஞ்சுருக்காரு, ஜெயலலிதா செஞ்சுருக்காங்க, ஸ்டாலின் செஞ்சுருக்காரு, எடப்பாடி செஞ்சுருக்காரு, இன்றைக்கி விஜய் செய்கிறார். இது விவாதத்துக்குரிய விஷயந்தான். 110 கீழே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு சட்டமன்றத்துள்ள விவாதம் இல்லாமல் போனது என்பது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதனால் விவாதமே ஒன்று நடக்காமல் இல்லை. சட்டமன்றன்றது ஒரு ஃபாரம், அதுக்கு கீழே வெளியில் பல ஃபாரம்ஸ் இருக்குது. அங்கே இந்த விவாதம் நேற்றுலேருந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கும் நேற்று தான் பேச முடியல தவிர இன்றைக்கி இண்டஸ்ட்ரியல் மானிய கோரிக்கையில், தொழில் மானிய கோரிக்கையில் இன்றைக்கி அதை பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா மந்திரியும் பேசுகிறாங்க, திமுகலேருந்து எதிர்த்து குரல் கொடுத்து பேசுகிறாங்க. ஆகவே 110 கீழ் அதை கொடுத்ததை தவிர்த்திருக்கலாம், வேறு விதிகளின் கீழ் கொண்டு வந்து விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கலாம். ஆனால் எல்லா அரசுகளுமே அதை செய்வதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு முக்கியமான கொள்கை முடிவு எடுக்கும்போது அதை கொடுத்துட்டு நகர்ந்துடுறாங்க. ஏன்னா உள்ளே வந்து பெரிய அளவில் கச்சேரி நடக்கும், அதை யாருமே விரும்புறதில்லை. அதே நேரத்தில் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இது 110 கீழ் கொடுத்ததால் விவாதம் ஒன்று நடக்காமல் இல்லை. நேற்றுலேருந்து வெளியில் நடந்தது விவாதம், இன்றைக்கும் தொடருது. இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளேயும் தொழில்துறை மானிய கோரிக்கையில் இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அது இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் வந்து அவங்க ஆமாம், நேச்சுரலிங்க. நீ வந்து இப்போ தங்கம் தென்னரசுலாம் நல்லா தான் பேசுகிறாரு. இல்லையா, எதுக்காக வந்து நீங்கள் வந்து இதை எடுத்தீங்க, அந்த காரணங்களை சொல்லுன்னு கேட்குறாரு. நேற்று பேச முடியல, இன்றைக்கி பேசுகிறாங்க எல்லாரும். எனக்கு என்னமோ அது தவிர்த்திருக்கலாமே ஒழிய அது ஒன்றும் பெரிய விஷயமாப்படலை. எல்லா அரசுகளும் முக்கியமான டிசிஷன்ஸை 110 அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா சபையை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு அச்சமும் தயக்கமும் உண்டு. இது கருணாநிதிக்கு இருந்தது, ஸ்டாலினுக்கு இருந்தது, எடப்பாடிக்கு இருந்தது, ஜெயலலிதாக்கு இருந்தது. அவர்கள் எக்கச்சக்க ஸ்கீம் எல்லாத்தையும் 110 போட்டு போயிடுவாங்க அவங்க. அந்த அளவுக்கு மோசம் இன்றைக்கி எந்த கவர்மெண்ட்டுமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர் ஸ்கீம், அன்னபூர்ணி சூப்பர் ஸ்டோரி ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஜின் வந்து வச்சிருக்கு. 1.3 crores பீப்புள் வந்து ஃபேமிலிஸ் வந்து இதனால் வந்து பெனிஃபிஷரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மார்ஜின் வச்சது வந்து தாவேக அரசுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு கிரேஸை கொண்டு போய் நிறுத்துமா? ஏன்னா எந்த ஒரு தகுதியும் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அவர் பேசியிருந்தார். இந்த 1000 ரூபாய் வந்து எல்லாருக்குண்டாங்க, அப்புறம் தகுதி வச்சாங்க. எல்லா அரசுகளும் செய்கிறது தான்.
நீங்கள் 3 சிலிண்டரை வந்து ஆண்டுக்கு கொடுக்கறதுல இதுலேயே வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட 6 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டர் குறைச்சதுமே பெரிய வந்து விஷயங்க. பார்த்தீங்கன்னா, 3வது கொடுக்குறாங்களே. ஏன்னா வந்து எல்லா அரசுகளுமே வந்து சொன்னதை ஒன்றும் செஞ்சது கிடையாது. ஓரளவாவது செய்கிறாங்களான்னு தான் பார்க்கணும். அது இன்கம் சீலிங் இல்லாமல் வைக்க முடியாது. அது அப்படி தான் வைக்க முடியும். என்ன ஒன்று, அந்த முதல் வாக்குறுதி தப்பு. பட் அப்படி சொல்லி தான் ஓட்டு கேட்குறாங்க. எல்லாருக்கும் 1000 ரூபான்னாரு ஸ்டாலின். வந்த உடனே நிறைவேற்றாரா? இல்லை. 27 மாதம் பொறுத்து கொடுத்தாரு. அதுக்கு ஏகப்பட்ட தகுதிகளை வச்சார். அதுக்கப்புறம் ஒரு 1 கோடி பேரை வச்சுட்டு 30,000 பேரை ஏற்றுறாங்க, 30 லட்சம் பேரை ஏற்றுறாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் செய்கிறாங்க இன்றைக்கி. இது எல்லா அரசுகளும் செய்யக்கூடியதுங்க. இதை நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. நான் கொடுத்த வாக்குறுதியை அட்லீஸ்ட் ஓரளவு நிறைவேற்றுறாங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ஓகே சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்கீமுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு சில லிமிடேஷன்ஸ் வச்சு வந்து கொடுத்துருக்காங்க. திட்டங்கள் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ கார் இஷ்யூ ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து மறைக்கிறதுக்காக தாவேக்கா அரசு பண்ணதான்னு இன்னொரு கேள்வியும் வருது. இதுக்கு மறைக்கிறதுக்காக. ஆமாம், இந்த எம்எல்ஏக்கள் கால் கொடுக்குற விவகாரம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திருந்துச்சு. அப்படின்னா ஏன் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்கள் கொடுக்க முடியல, கவர்மெண்ட் எம்எல்ஏக்கு மட்டும் எப்படி கார் கொடுத்து 1 லட்ச ரூபாய் வேறு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பொதுமக்களிடத்தை வந்துருந்துச்சு. அதனால வந்து இந்த சூப்பர் ஸ்கீம், இந்த அன்னபூர்ணி சூப்பர் ஸ்கீம் மாதிரியான விஷயங்களையும் மற்ற விஷயங்களையும் வந்து கவர்மெண்ட் அதாவது ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எதுலேருந்தோ டைவெர்ட் பண்ணுறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்குறீங்க. அப்போ இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது. இப்போ இது அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் வாக்குறுதியை ஒரு கவர்மெண்ட்டு பதவிக்கு வந்த 100 நாள் கடந்து இம்மிடியேட்டாக செய்யுது. அதை தான் பார்க்கணும். எதுலேருந்து எதை டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த விவாதத்துக்கு எல்லையே கிடையாது. 6 சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. பேருந்தில் இலவச பயணம் பெண்களுக்கு, கட்டணமில்லா பயணம் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திலேருந்து. இல்லை, எம்எல்ஏக்கு 6 சிலிண்டர், எம்எல்ஏக்கு கார் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு 6 சிலிண்டர் கொடுக்க முடியாதுன்ற வாதங்கள். அதை தாங்க நான் கேட்குறேன். அதை மறைக்கிறதுக்கு நான் நினைக்கல. இது வந்து அவங்களோட எலக்ட்ரல் ப்ராமிஸ். நீங்கள் அதோட இது ஒப்பிட்டு அப்படின்னா அந்த கார் ஆர்குமெண்ட் இல்லைன்னா இது வந்திருக்காதுன்றீங்களா நீங்கள்? இல்லை, அப்படி ஒருவேளை அது கொடுக்கறதுக்கான எஸ்டிமேஷன் இருந்துச்சு அப்படின்னா பட்ஜெட்ல இதை பற்றின அறிவிப்புகள் வந்திருக்கும்ல. பட்ஜெட்ல அதான் சிக்கல் உங்களுக்கு. ஏன்னா பட்ஜெட்ல ஏன் ப்ரொவிஷன் இல்லைன்னு கேட்டாங்க. இப்போ பட்ஜெட் ப்ரொவிஷனை மீறி இது வருது. இது வந்து அப்படின்னா அது வந்து அடிஷனல் டெபிசிட்டா தானே போய் நிற்கும். பட்ஜெட்ல இருந்து கண்டிப்பாக போய் நிற்கும். அதில் உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரீமை விட அதிகமாக கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சிஏஜியில் நெகட்டிவான ஒரு இல்லை அதெல்லாம் வரும். சிஏஜியில் எல்லாரையும் தான் போட்டு கடிக்கிறான். சிஏஜி இவங்களை மட்டுமா கடிக்கிறான்? எல்லாரையும் தான் கடிக்கிறான் சிஏஜி போட்டு. at the end of the day it's politics. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட்ரி ப்ரொவிஷன்ஸில் உங்களோட வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு எந்த நிதி ஒதுக்கீடுமே ஏன் இல்லைன்னுட்டு தான் வந்து எதிர்கட்சிகள் கேட்டுது. ஏடிஎம்கேவும் கேட்டுது, டிஎம்கேவும் கேட்டுது. இன்றைக்கி அவங்க கொடுக்குறாங்கன்றதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அது ஏன் இல்லை, இது ஏன் இல்லைன்னா நீங்கள் என்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா கவர்மெண்ட்டுமே இப்படி தாங்க இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எந்த கவர்மெண்ட்டாலையும் நிறைவேற்ற முடியாது. மற்ற கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஜனங்களோட ட்ரஸ்ட்டும் அந்த ஒரு ஆஸ்பிரேஷனும் வந்து விஜய் நோக்கின விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த ஆஸ்பிரேஷன் டேமேஜ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் ஃபாரம் இது அவங்களால மேனேஜ் பண்ணிட முடியும். இப்போ விஜய் மாதிரியான ஒருத்தர் புதுசாக வந்திருக்கப்ப அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன்ஸ் மக்கள் கிட்ட டேமேஜ் ஆகிறது அவரால் ஒன்றும் டேமேஜ் ஆகல. அவருக்கு நீங்கள் எதிர்கட்சிகள் தான் தங்களை டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி விஜய்க்கு குட்வில் இருக்குது, நாளைக்கு மாறலாம். இன்றைக்கி விஜய்க்கு எதிராக நீங்கள் எது சொன்னீங்கனாலும் உங்களுக்கு மேலே தான் பூமராங் ஆகும். 3 சிலிண்டர் கொடுத்துட்டாரு, இலவச பஸ் பயணங்க, முடிஞ்சு போச்சுங்க, விடுங்க. இது வந்து நீங்கள் வேறு எந்த விமர்சனங்கள் முன் வச்சாலும் அரசு பரந்தூர்லாம் கீழே மக்கள் மத்தியில் அவங்க ஓட் பேங்க் மத்தியில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. தொழில் வளர்ச்சி பரந்தூர் அவர் வந்து அவர் சொல்லி பண்ண விஷயம். அதனால நான் சொல்கிறது இந்த 3 சிலிண்டரு இந்த விஷயங்கள் எல்லாம் இலவச பேருந்தெல்லாம் இன்னும் அவங்களோட வாக்கு வங்கியை கூட்டும், அதிகரிக்கும், அவங்களோட ஓட் பேங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்னைக்கு எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்கன்னாலும் அது விஜய்க்கு எதிராக திரும்பாது. மாறாக எதிர்கட்சிகளுக்கு எதிராக தான் பூமராங் ஆகும். ஏன்னா இன்னைக்கு ஜாதகம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை கொண்டு போய் தேங்க்யூ. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.